செயலாளர் கழகத்திற்கு எவ்வளவுதான் சோதனைகளும் வேதனைகளும் ஏற்பட்டாலும் தளபதியின் உற்ற தோழனாக என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் என்னுடைய பயணம் தொடரும் என்று தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களே, நிகழ்விலே எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் எப்படி கம்பராமாயணத்திலே யாருடைய பாசம், வாயிலின் பாசம் அதிகமா அல்லது சுக்கிரனின் பாசம் அதிகமா என்று மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்த்துவதற்கு அருமையான நபரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு ராமாயணமானாலும் இதிகாசமானாலும் அத்தனையிலும் தன்னுடைய ஆற்றலை அதிக அளவு பெற்று சீரோடும் சிறப்போடும் உரையாற்றி இருக்கின்ற அன்பிற்கினிய பட்டிமன்ற பேச்சாளர் முனைவர் மா எழிலரசி அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநகரத்துடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, கழக அயலகணி தலைவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, திரு தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களே, மற்றும் நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, மகளிர்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கடுமையான காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நெஞ்சங்களில் இருந்து இன்னும் அந்த சோக வடுக்கள் நீங்கவில்லை. கடந்த தேர்தலுக்கு பிறகு நான் பல்வேறு பணிகளின் காரணமாக பல்வேறு மாநிலங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சென்ற நேரத்திலே தெலுங்கானாவில் இருக்கின்ற அந்த மாநிலத்தின் முதலமைச்சர், அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவரிடத்திலே சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிற நேரத்திலே இவ்வளவு நலத்திட்டங்களை நாங்கள் எல்லாம் கூட தெலுங்கானாவில் செய்து முடிக்கப்படாத நலத்திட்டங்களை எல்லாம் உங்கள் தலைவர் ஆற்றியிருக்கிறார். அவரை பார்த்துத்தான் மாணவர்களுக்கு கல்வியிலே எந்த அளவுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று நானே கற்றுக்கொண்டேன். மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவிலே என்னை அழைத்து அந்த விழாவிலே என்னை உரையாற்ற வைத்தார். அந்த மாணவர்களோடு கலந்து அன்றைக்கு நான் அன்பு மழையை நனைந்தேன். எப்படி இவ்வளவு ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தீர்கள்? குறிப்பாக உங்களுடைய தலைவருக்கு ஏற்பட்ட தோல்வி எனக்கு வருத்தத்தை அளித்தது என்றார். ஒரு நிமிடம் உடைந்து போனேன். அது அப்படி என்றால் என்னோடு பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படித்தான் உங்களுக்கு இப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டது? குறிப்பாக அவர் சார்ந்திருக்கின்ற தொகுதி, என்னை அந்த குளத்தூர்காரன் கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த தொகுதியிலே சார்ந்திருக்கின்ற மக்கள் என்ன நன்றி கேட்டவர்களா என்று கேட்டார். நான் வெட்கி தலைகுனிந்து போனேன். வேதனையில் சொல்லுகின்றேன். அதைத் தொடர்ந்து தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் 14 தொகுதியிலே கிட்டத்தட்ட 6000 கழக தோழர்களை நேரில் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை தலைவர் தளபதி அவர்கள் எனக்கு அளித்தார்கள். நான் ஒரு ஊருக்கும் கழகத்தாரை சந்தித்து ஏன் தேர்தலில் தோற்றோம் என்று கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாம் தோற்றிருக்கலாம், ஆனால் தளபதி அவர்கள் இந்த தொகுதியிலே தோற்றிருக்க கூடாது என்று கண்ணீரும் கம்பளையுமாக ஆற்றியது என்னுடைய மனதிலே இன்னும் ரணத்தை உருவாக்கிவிட்டது. நாம் என்ன செய்யவில்லை இந்த தொகுதி மக்களுக்கு? எப்படிப்பட்ட ஏற்றங்களை கொடுத்திருக்கிறோம்? கொளத்தூர் என்றால் ஒரு காலத்திலே ஒதுக்கப்பட்ட பகுதி. எங்கே இருந்து வருகிறாய்? நான் சொல்லேன், நான் பெரம்பூரில் இருந்து வருகிறேன். அண்ணன் சொல்லுவார், நான் பொரசாக்கத்திலிருந்து வரணுவார். இன்றைக்கு கொளத்தூரில் இருந்து வருகிறேன் என்றால் ஒரு மரியாதையோடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய மாநிலத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் ஒரு மரியாதை உருவாக்கி கொடுத்த ஒரு தலைவருக்கு இந்த மக்கள் அளித்த பரிசு இதுதானா? ஒரு கொளத்தூர் என்பதை ஒரு தனி வட்டமாக அறிவித்தாரே, அதற்காக இந்த மக்கள் கொடுத்த பரிசா? கொளத்தூர் இருக்கின்ற காவல்துறை தனியாக உருவாக்கி கொடுத்தாரே, அதற்கு இந்த மக்கள் கொடுத்த பரிசா? வாரந்தோறும் மாதந்தோறும் நலத்திட்ட உதவிகளை அள்ளி அள்ளி கொடுத்த அந்த மனிதனுக்கு இந்த மக்கள் கொடுத்த பரிசா என்று எண்ணி பார்க்கின்ற நேரத்திலே ஏன் நாம் தான் தவறழித்து விட்டோமே என்று நானே கூட வருந்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போதும் சொன்னான் கட்சிக்காரன், நான் வெற்றி தோல்வி என்பது நமக்கு ஒன்றும் புதிதல்ல. தலைவர் கலைஞர் அவர்கள் பார்க்காத வெற்றி தோல்விகள் எல்லாம் அல்ல. தளபதியிடத்திலே சொல்லுங்கள், தைரியமாக இருக்கு சொல்லுங்கள். அந்த தொகுதியில் அவன் தோத்திருந்தாலும் தளபதியிடத்திலே சொல்லுங்கள், தைரியமாக இருக்கு சொல்லுங்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பொறுப்பு வரும், அந்த நம்பிக்கை நாங்கள் இழக்கவில்லை என்றார்கள். அதனால்தான் சொல்கிறேன், கலைஞர் என்கின்ற மாமனிதர்
எத்தனையோ தோல்விகளை சந்தித்தார், துரோகிகளை சந்தித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை கொண்டு செல்வதற்காக நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டிலே ஏறினார். தேர்தல் கமிஷனுக்கு சென்றார். அந்த கொடியை இந்த இயக்கத்திற்கு மீட்டுக் கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள். 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டிலே அடித்தட்டு மக்களை உயர்த்திய தலைவர், தன்மான தலைவர் கலைஞர் அவர்கள். மன உறுதியை கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட நேரத்திலே நாம் எந்த அளவுக்கு இந்த பகுதியை பாதிக்கப்பட்டோம் என்று நாம் அனைவரும் அறிந்து கொண்டு, அதற்கு பிறகும் இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எனக்கு முன்னாலே பேசிய கருப்பு சட்டை நண்பர் சொன்னார், தோல்விகள் நமக்கு ஒன்றும் புதிதல்ல என்றால், ஆனால் இந்த தொகுதிக்கு தோல்வி புதிதுதான். நான் 84 இருந்து இந்த தொகுதியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 84 நாஞ்சியார் வெற்றி பெற்றார், 89 வீராசாமி வெற்றி பெற்றார், 91 நம்மிடத்திலிருந்து வெற்றியை தட்டி பறித்தவர் அண்ணன் ரங்கநாதன் அவர்கள். அவரை தவிர்த்து இதுவரையில் இந்த தொகுதி தோற்றுவது கிடையாது. இந்த தொகுதி நாம் காற்றோடு கத்தி சண்டை போட்டோம். யார் நமக்கு எதிரி என்று தெரியாமல் காற்றோடு கத்தி சண்டை போட்டதன் விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறோம். எதிர்காலத்திலே கலைஞர் கற்றுக்கொண்டிருக்கிற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு, மன உறுதியின் அடிப்படையிலே மீண்டும் இந்த தொகுதியை தலைவர் கரங்களிலே ஒப்படைப்போம் என்ற உறுதியை தலைவர் கலைஞர் பிறந்த நாளிலே ஏற்றுக்கொண்டு, தளபதியின் புகழ் வாழ்க, கலைஞர் புகழ் வாழ்க, வெல்க திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக